பார்த்தீர்களா தலைவரே? பாவம் சோமயாஜி எவ்வளவு ஆர்வத்துடன் காத்துக்கொண்டு. அதெல்லாம் நீர் ஒன்றும் பார்க்க வேண்டாம். உற்சவர் எங்கு நின்று அர்ச்சனை தட்டு நீட்டப்படுகிறதோ அங்கே அர்ச்சனை செய்யும் வேலையை மட்டும் பாரும். பாவ புண்ணியெல்லாம் நீர் பார்க்க வேண்டாம். காந்திமதி, அங்கே பார். என் ஆதிகேசவன் அலங்கார கோலத்தில் ஆஜானு பாகுவாய் எப்படி கம்பீரமாக வருகிறான் என்று பார். அவன் அழகு கோலத்தை பார். அவனை காண கண்கோடி வேண்டுமே. சுவாமி, அடுத்து சோமயாஜியின் வீடு. தெரியும், நானும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். இந்தாப்பா கலியா. சுவாமி, உன் ஆட்கள் எல்லோரிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா? சொல்லேச்சு சாமி. கிடுகிடுவென்று அந்த சோமயாஜின் வீட்டை கடந்து செல்ல வேண்டும். தப்பி தவறி கூட ஒரு நிமிடம் கூட நிற்க கூடாது. அதெல்லாம் நிக்க மாட்டேன் சாமி, கவலையே படாதீங்க. காந்திமதி. சுவாமி. சேவித்துக்கொள். சரி சுவாமி. தலைவரே, மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. எத்தனையோ வருடங்களாக பங்குனி உற்சவத்தில் பெருமாள் சோமயாஜி வீட்டு வாசலில் நின்று போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த முறை அங்கு நிற்காமல் போவது எனக்கே மிகவும் சங்கடமாக இருக்கிறது. பாவம் சோமயாஜி, இதை எப்படித்தான் தாங்கிக் கொள்ளப் போகிறாரோ? உமக்கு மட்டுமல்ல, நான் கூறிய தீர்ப்பு ஒட்டுமொத்த ஸ்ரீரங்கத்திற்கே சங்கடமாகத்தான் இருக்கிறது. குறைந்தபட்சம் உற்சவத்திலாவது அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதற்கும் தடங்கல் ஏற்பட்டுவிட்டது. ஐயா சாஸ்திரிகளே, சோமயாஜியின் வீட்டில் ஒரு கணமாவது பெருமாள் நிற்கட்டுமே. அதெல்லாம் முடியாது. முடிவெடுத்தால் முடிவெடுத்ததுதான். உங்கள் முடிவை நீங்களே மாற்ற முயற்சி செய்யாதீர். கலியா, தயாராயிரு. உன் ஆட்களிடம் சொல்லிவை. அடுத்தது சோமயாஜி வீடுதான். அதை கடந்து வேகமாக ஓடிவிட வேண்டும். வாருங்கள், புறப்படலாம். வாருங்கள்.
இறக்குங்கள். பெருமாள் நனைகிறார் பாருங்கள். இறக்குங்கள், இறக்குங்கள். இங்கேயே இறக்குங்கள், சீக்கிரம். வேண்டாம் வேண்டாம், இன்னும் சற்று தூரம் சென்று அங்கே இறக்கிக் கொள்ளலாம். சும்மா இருங்கள் ஐயா, பெருமாள் நனைந்து விடக் கூடாது. சோமயாஜியின் வீட்டிலேயே இறக்குங்கள். ஆமாம், இறக்குங்கள். பார்த்து. சரிங்க சாமி, பார்த்து. பொறுமையா இருக்கு. ஆதிகேசவா, பக்த வத்சலா, பரந்தாமா, என்னே உன் கருணை. உன்னை சேவிக்காமல் கண்கள் பூத்துவிட்ட இந்த அடியேனுக்கு கண்கள் குளிராகத்திற்கு வந்து சேவை சாதிக்கிறாயா? நான் அங்கு வரவில்லை என்பதற்காக இங்கு என்னை தேடி வந்து விட்டாயா? இந்த நாளுக்காகத்தான் காத்திருந்தாயா கேசவா? பகவானே, இதற்கு எத்தனை ஜென்மங்கள் எடுத்து என் நன்றி கடனை நான் தீர்க்கப் போகிறேனோ? சுவாமிகளே, ஊர் பெரியவர்களே, எதற்காக மழையில் நனைகிறீர்கள்? தயவு செய்து உள்ளே வாருங்கள். இல்லை சோமயாஜி, உங்கள் வீட்டிற்குள் வர எங்களுக்கு அருகதை இல்லை. பெருமாளை நீங்கள் கோயிலுக்குள் சென்று சேவிக்க கூடாது என்று நாங்கள் தடை போட்டோம். ஆனால் அந்த தடையை உடைத்தெறிகிறேன் பார் என்று பெருமாள் உங்கள் வீட்டில் எழுந்தருளிவிட்டார். இன்னும் எத்தனை புண்ணிய தீர்த்தங்களில் மூழ்கி எழுந்து எங்கள் பாவக்கரையை தீர்க்க வேண்டுமோ, அதற்கு முதல் படியாக இந்த மழை இருக்கட்டும். அப்படியெல்லாம் பேசாதீர்கள். நீங்கள் யாரும் எந்த தவறும் செய்யவில்லை. உங்களில் எவர் மீதும் எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் உற்சவம் முடிந்ததும் என் அகத்திற்கு வந்து அமுது செய்துவிட்டு செல்வீர்கள். இம்முறை அது நடக்காதோ என்று வருந்திக் கொண்டிருந்தேன். அதை போக்கத்தான் ஆதிகேசவன் என் அகம் தேடி வந்து விட்டான். தயவு செய்து அனைவரும் உள்ளே வாருங்கள். சோமயாஜி, பொருள் கொடுத்து பலர் பகவானை, அவனது அர்ச்சாரூபத்தை தங்கள் இல்லத்திற்கு எழுந்தருளச் செய்வார்கள். ஆனால் இங்கே நீங்கள் செய்த தவறை உணர்ந்து கொள்ளுங்கள் என்ற பொருள்பட தாரையாய் மழை பொழிய வைத்து தானாகவே இங்கே இறங்கிக் கொண்டிருக்கிறார் பெருமாள். அவரின் திருவுளத்தை சந்தேகமற காட்டிவிட்டார். உண்மையான பக்தனை ஒரு நாளும் கைவிடேன் என்று எப்படி சொல்லிவிட்டார் பாருங்கள். நான் தான் இப்பேற்பட்ட ஒரு வைணவ சிரேஷ்டன் தண்டிக்கப்படுவதை பார்த்துக் கொண்டு ஒரு வாயில்லா பூச்சியாய் கையால் ஆகாதவனாய் நின்று கொண்டிருந்து விட்டேன். இல்லை பட்டரே, அப்படி நினைக்காதீர்கள். அன்று உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்தீர்கள். உங்கள் முயற்சிக்கும் பலன் இருக்கத்தானே செய்தது. பார்த்தீர்களா, தண்டித்து விட்டோம் என்று மார்த்தட்டிக் கொண்டிருந்தீர்களே, இப்பொழுது கூட இவர் வீட்டின் முன்பு உற்சவர் நிற்க கூடாது என்று முடிந்த மட்டிலும் முயற்சி செய்து பார்த்தீர்களே, என்ன ஆயிற்று? நடந்ததா? இப்பொழுதாவது நாம் கொடுத்த தீர்ப்பு தவறானது என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெருமாள் நிச்சயம் இந்த தீர்ப்பை விரும்பவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ராமானுஜன் ஒரு குழந்தை. அவன் மனம் யோசித்ததை வளர்ந்த உங்களால் ஏன் யோசிக்க முடியவில்லை?
பெருமாளை சேவிக்கும் பெரும் பேற்றை அந்த சிறுவனும் பெற வேண்டும் என்று ராமானுஜன் நினைத்தது எத்தனை உயரிய பண்பு! அந்த பண்புக்கு பரிசாக நாம் தண்டனை அல்லவா கொடுத்திருக்கிறோம். எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம் இது! உண்மைதான், நானும் கூட வேதனைப்படுகிறேன். ஊர்க்கட்டுப்பாடு என்ற அந்த ஒரே சொல்தான் அன்று என் மனசாட்சிப்படி என்னை நடக்க விடாமல் செய்து விட்டது. நாவை கட்டி போட்டு விட்டது சுவாமி. தலைவரே, இவ்வளவு நடந்த பிறகும் கூட இந்த தீர்ப்பை மாற்றாவிட்டால் நாம் மனித பிறவைகளே இல்லை. உண்மைதான் சோமயாஜி, எங்கள் தீர்ப்பினால் உங்களை நாங்கள் மிகவும் புண்படுத்தி விட்டோம். தயவு செய்து எங்களை மன்னியுங்கள். அவசியமே இல்லை. நீங்கள் அன்றிருந்த உங்கள் நிலையை கூறிய பிறகும் உங்களை தவறாக நினைப்பேனா? நீங்கள் உங்கள் கடமையைத்தான் செய்தீர்கள். இல்லை சோமயாஜி, நிச்சயமாக இல்லை. என் கடமையை தவறாகத்தான் ஆற்றி இருக்கிறேன். ஆதிகேசவனின் தீர்ப்பை விடவா என் தீர்ப்பு பெரிது? என்ன இருந்தாலும் மனிதன் மனிதன்தான், தெய்வம் தெய்வம்தான் என்பதை ஆதிகேசவன் நமக்கு உணர்த்தி விட்டார். தெய்வத்தின் வடிவில் ராமானுஜன் அந்த பிள்ளையை கோயிலுக்குள் அழைத்துச் சென்றதை மனிதர்களான எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் தெய்வம் இன்று புரிய வைத்து விட்டது. அதற்கு பிராயச்சித்தமாக இதோ இந்த கணமே தீர்ப்பை நான் மாற்றுகிறேன். இந்த நிமிடத்திலிருந்து நீங்களும் உங்கள் குடும்பமும் கோவிலுக்குள் செல்வதற்கு எந்த தடையும் இல்லை. யாரும் எந்த ஆட்சேபனையும் எழுப்ப நான் அனுமதிக்க மாட்டேன். கோவிலுக்குள் ஒரு வருட காலம் போகக்கூடாது என்ற தடையை இன்றோடு நீக்குகிறேன். பார்த்தீர்களா பார்த்தீர்களா, வந்த வேலை முடிந்து விட்டது, புறப்படலாம் என்று பெருமாள் மழையை நிறுத்தி சொல்லாமல் சொல்கிறார். சரியாக சொன்னீர்கள். இப்பொழுதாவது இறைவன் உங்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறார் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா? சொல்லுங்கள். உங்களுக்கு அறிவு புகட்ட இதைவிட வேறு என்ன நிகழ வேண்டும்? வேண்டாம் தலைவரே, வேண்டாம். நாங்கள் எங்கள் தவறை உணர்ந்து விட்டோம். தலைகுனிந்து நிற்பதை தவிர வேறொன்றும் எங்களுக்கு சொல்ல தோன்றவில்லை. சோமயாஜிகளே, தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். வேண்டாம் வேண்டாம். என்ன காரியம் செய்கிறீர்கள்? வயதில் பெரியவரான தாங்கள் என் கால்களில் விழலாமா? அது தவறு. இல்லை சோமயாஜி, இல்லை. ஒருவன் வயதில் மட்டும் பெரியவனாயிருந்தால் போதாது. குணத்தாலும் பக்தியாலும் மற்றவர்கள் மேல் கொள்ளும் கருணையாலும் ஒருவன் பெரியவனாக இருக்க வேண்டும். அவ்வகையில் நீங்களும் உங்கள் மகன் ராமானுஜனும் மிகவும் பெரியவர்கள். தயவு செய்து இந்த பாவிகளை மன்னித்து விடுங்கள். தலைவரே, இதற்கு மேலும் தாமதிக்க வேண்டாம். சோமயாஜி பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யட்டும். என்ன சோமயாஜி அர்ச்சனை செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். சோமயாஜி, தங்கள் திருக்கரங்களாலேயே ஆதிகேசவ பெருமாளுக்கு ஆரத்தி செய்யுங்கள். நன்றி அர்ச்சகரே, அனைவருக்கும் நன்றி.
तत् विष्णो परमं पदं सदा वस्यन्ति शूरयः विवीव चक्षुराददं दत्विप्रासो विबन्यवो जागृवान् सस्समिन्ददे विष्णोर्य परमं पदम् चन्द्रचक्रकदावाने द्वारः निलयाच्युता गोविन्द पुण्डरीकाक्ष रक्ष मां शरणागतम् சோமயாஜி, நாங்கள் வருகிறோம். சோமயாஜி, நீங்கள் இன்றே உங்கள் குடும்பத்தாரோடு கோயிலுக்கு வாருங்கள். நிச்சயம் வருகிறேன். சுவாமியை எழுந்தருள பண்ணுங்கள். ஆகட்டும். பார்த்து மெதுவா தூக்குங்க. அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும் பெருமாள் நம் மகத்தின் முன்னால் நிற்க வேண்டும் என்று அவர் முடிவெடுத்து விட்டால் அவரை தடுப்பார் யார்? நிற்பார் அப்பா, நிச்சயம் நிற்பார்.